நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் மதுரையிலிருந்து இணைகிறார். ஹரிகிருஷ்ணன், ஏற்கனவே அவர் பல்வேறு அறிவுறுத்தல்களை தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் விடுத்திருக்கிறார். அபாயகரமாக தனது வாகனத்தை யாரும் பின்தொடர வேண்டாம், இருசக்கர வாகனங்களில் பின்தொடர வேண்டாம், தனிப்பட்ட காரணத்திற்காக குறிப்பாக பணிக்காக செல்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிற சூழலில், ஏற்கனவே தொடர்பாக பேட்டியளித்திருக்கக்கூடிய சூழலில் மதுரையில் தற்பொழுது அங்கு நிலவரம் எப்படி இருக்கின்றது? மோகன், ஏறத்தாழ ஒரு 2000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் விஜயை காண்பதற்காக காலை முதலே விமான நிலையம் அதன் சுற்றுப்புற பகுதியிலே வண்ண வண்ணம் இருந்தார்கள். சுழற்சி என்ற முறையில் என்ன சொல்வது போல ஒரு செக்டார் தொண்டர்கள் உள்ளே விமான நிலையத்திற்கு உள்ளே வருவார்கள். ஒரு செக்டார் தொண்டர்கள் அப்படி சிறிது நேரம் இந்த தேநீர் அருந்துவதற்கோ உணவு அருந்துவதற்கோ அங்கிருந்து புறப்பட்டு செல்வார்கள். இப்படித்தான் காலை முதல் தற்போது வரைக்குமே அந்த தொண்டர்கள் அதிகம் வந்திருந்தா ஒரு பிற்பகல் 2 மணிக்கு மேலாக ஏராளமான தொண்டர்கள் குழும தொடங்கி இருக்காங்க. விமான நிலையத்திற்கு ஒரு 200 மீட்டர் அருகே இருக்கக்கூடிய பழைய ஏர்போர்ட் என்று சொல்லக்கூடிய பழைய விமான நிலையம் அருகே அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அங்க இருக்கக்கூடிய பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு அவர்களை ஒரு புறத்தில் நிறுத்தி விஜய் பார்க்க வைப்பதற்காக காவல்துறை ஏற்பாடு செய்திருந்தார்கள். தொடர்ந்து அவர்கள் அங்கே மட்டும்தான் நிறுத்தப்பட்டார்கள். அந்த பழைய ஏர்போர்ட் என்கிற அந்த பகுதிதான். அதற்கும் விமான நிலையத்திலே அவர் தனி விமானத்தில் இறங்கி அங்கிருந்து அவர் உள்புறத்திலிருந்து வெளியாக அவர் தயாராக இருந்தக்கூடிய அந்த பிரச்சார வாகனத்தில் பிரத்யேக வாகனத்தில் ஏறிக்கொண்டார். கொண்டு அவர் விமான நிலையத்திலிருந்து வெளியே வரும்போது தொண்டர்கள் அதிக அளவில் குழுமி இருந்ததும் நீண்ட நேரமாக காத்திருந்ததும் அவருக்கு தெரிய வரவேதான் அந்த வண்டியிலே இந்த திறந்தவெளி வாகனத்திலே மேலே ஏறி தொண்டர்களை பார்த்து கையசைத்தார். அதிலும் கூட ஒரு தொண்டர் உணர்ச்சி பெருக்கின் காரணமாக அவர் அந்த வாகனத்தின் மீது ஏறி அவர் விஜய் அருகிலே போய் அவரை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவலுடன் ஈடுபட்டார்கள். ஆனால் பவுன்சர்கள் அங்கு இருக்கக்கூடிய பவுன்சர்கள் அவரை கீழே இறக்கி பாதுகாப்பாக இறக்கி அனுப்பி வைத்தார்கள். தொடர்ந்து அவர் திறந்தவெளி வாகனத்தில் இருந்தவாறு ஏறத்தாழ 2 கிலோமீட்டர் அளவிற்கு தொண்டர்களை சந்தித்திருக்கிறார். விமான நிலையத்திலிருந்து பழைய விமான நிலையம் வரைக்கும், அங்கிருந்து அம்பேத்கர் சிலை வரை ஏறத்தாழ ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். அந்த 2 கிலோமீட்டர் தொலைவிலும் இரு சாலைகளிலும் இருபுறத்திலும் குழுமி இருந்த தொண்டர்களை சந்தித்து அவர் கையசைத்தவாறு அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருந்தார்கள். ஏறத்தாழ ஒரு 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் விமான நிலையம் மற்றும் அதன் வெளிப்புற பகுதி எல்லா பகுதியிலுமே இருந்தார்கள். ஆனால் இருந்தபோது தொண்டர்கள் அதிக அளவில் குழும்பி இருந்ததனால் விஜய் வேறு வழி இல்லாமல் அவர் திறந்தவெளி வாகனத்திலே இருந்தவாறு ரசிகர்களை பார்த்து தொண்டர்களை பார்த்து கையசைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏற்கனவே சென்னையில் அவர் அறிவித்திருந்தார், யாரும் என்னை பின்தொடர வேண்டாம், என் வாகனத்தை பின்தொடர வேண்டாம், நான் பணிக்காக செல்கிறேன், தனிப்பட்ட ஒரு பணிகளுக்காக செல்கிறேன் என்கிற ஒரு ரீதியிலே அவர் முதன்முறையாக செய்தியாளர்களை சந்தித்திருந்தார். இருந்த போதிலும் கூட அந்த காலை முதலே காத்திருந்த ரசிகர்களும் தொண்டர்களும் அவரை பார்க்க வேண்டும், அவரை கையசைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் காலை முதலே விமான நிலைய பகுதியிலே குழுமியிருந்தார்கள். வேறு வழி இல்லை, அவர் வழி இல்லாமல் காத்திருந்தவர்களை சந்தித்து விட்டு இங்கிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். இதற்கால மெல்ல மெல்ல ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு காட்சியை தான் பார்க்க முடிகின்றது. அவருடைய வாகனங்கள் இருந்தால் வாகனத்திலிருந்து காவல்துறை பாதுகாப்புடன் அங்கிருந்து புறப்பட்டு சென்றாலும் கூட அந்த சாலையின் இரு புறத்திலும் தொண்டர்கள் குழுமிய வண்ணம் இருந்ததனால் வாகனத்தை அவர்கள் விரைவாக செலுத்த முடியவில்லை. மெல்ல ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு காட்சி தான் பார்க்க முடிகிறது. ஏறத்தாழ அந்த விமான நிலைய அறைவில், அதாவது அந்த வெளியிலிருந்து உள்புறத்திலிருந்து வெளியே வரக்கூடிய பாதையிலிருந்து அந்த பழைய விமான நிலையம் வரைக்கும் ஒரு 700 மீட்டர் தொலைவு தான் இருக்கும். ஆனால் அதை கடப்பதற்கே அவருக்கு அரை மணி நேரத்துக்கு மேலாகிவிட்டது. ஏனென்று கேட்டால் அவ்வளவு தொண்டர்கள் இருந்த போதிலும் அவர்கள் மெதுவான வாகனத்தை நகர்த்துடன் கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்து அதனைத் தொடர்ந்துதான் அந்த பழைய விமான நிலைய பகுதியிலிருந்து தற்போது மெயின் சாலை என்று சொல்லப்படுகிற அந்த அவனியாபுரம் சாலைக்கு தற்போது அம்பேத்கர் சிலை சந்திப்புக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நேரமாக வாகனத்தில் இருந்து தொண்டர்களை பார்த்து கையசைத்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே கூறியது போல வாகனத்தை யாரும் பின்தொடர வேண்டாம், நான் பணிக்காக வந்திருக்கிறேன், இங்கிருந்து சாலை மார்க்கமாக தாண்டி பிடித்து ஜனநாயகம் படப்பிடிப்புக்காக செல்கிறேன், ஆகவே யாரும் என்னை பின்தொடர வேண்டாம் என அறிவித்திருக்கிறார். அதை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எனதான் காவல்துறையும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் ஆங்காங்கே பாதுகாப்பு பணியும் செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர அவர் பயணப்படக்கூடிய புறவழிச்சாலையிலும் சில இடங்களில் வரவேற்பு கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேனி சாலை சந்திப்பு, புறவழிச்சாலையிலே தேனி சாலை சந்திப்பு, வாடிப்பட்டி சந்திப்பு மற்றும் தனிச்சியம் பிரிவு,
அதை தவிர வந்து அதை தாண்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஹரிகிருஷ்ணன், நீங்க இணைப்பில் இருங்க. தற்பொழுது அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார்.